நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா பாட்டுக்கோ வேஷம் ஆரம்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் மெர்சலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான் நிறைய சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸோட நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் வந்து இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்திருக்காரு. ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லல சுமி. ஆமா, இப்போ வந்து அவர் ரொம்ப சின்ன பையனா தெரியுறாரு பார்க்கறதுக்கு. ஆனா இவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சின்ன திரையில என்ன மாதிரியெல்லாம் ஷோஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய திரையில பாத்தீங்கன்னா சண்டி குதிரையா ஓடி மேல்நாட்டு மருமகனா ப்ரொமோட் ஆகி இன்னைக்கு நம்ம ஷோக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ராஜ்கமல் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் டு அவர் ஷோ. ஆக்சுவலி உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு இப்போ எங்களுக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க. நீங்க ஸ்கூல் கோயிங் பாய் மாதிரி இருக்கீங்க. ஆமாங்க, நம்ம கதைகள் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைஞர் டிவிக்கு எனக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் உட்காந்துடுறேன். தாராளமாக சொல்லுங்கள். என்னென்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் சரி எல்லாருக்கும் தேவைப்படுறது முதல்ல ஒரு பதிவு தான். நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறத 4 பேத்துக்கு தெரிவிக்க தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ கலைஞர் டிவியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைமில் வந்து சீரியல்ஸ் மாநாட மயிலாடெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சீரியல்ஸ் வந்து ஒரு பஞ்சாக அவங்க எப்போவுமே கலைஞர் டிவியில் எது போட்டாலும் பேங்காக போடுவாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் சீரியல்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சாரோட விளக்கு வச்ச நேரத்தில் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் சீரியல். அதுக்கப்புறம் நடிகை லக்ஷ்மி அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் சிவச்சந்திரனும் சேர்ந்து பண்ண மகாலட்சுமி அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் சீரியல். அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட டைட்டில் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லி ஏவிஎம் தயாரித்த ஒரு சீரியல். இது 3ம் ஒரே நாளில் லான்ச் ஆகுது. இது 3லையுமே நான் தான் ஹீரோ. எங்களுடைய கதாநாயகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துக்கு வருது. நம்ம வந்து ஏதோ விளையாட்டாக வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. இந்த இடத்துக்கு உங்கள் பின்னாடி வரத்துக்கு 1000 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எந்த இடத்த வந்திருக்கோமோ அந்த இடத்துல என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டு அப்பா இன்றைக்கி இவன் நல்லா பண்ணாண்டா, இன்றைக்கி இவங்க நல்லா பண்ணாங்கடா அப்படிங்கிற நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கலைங்கிறதுலாம் வேறு விஷயம். இன்றைக்கி நம்ம நச்சுன்னு பண்ணோம் அப்படிங்கிற முடிவோடு உங்கள் பெர்ஃபார்மன்ஸை கான்ஃபிடென்ட்டாக பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Without any delay நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you so much for coming. Thank you. ஸோ எப்போவுமே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஹர்ஷத் அண்ட் சுந்தர் 2 பேருமே வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்னதாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இதில். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே? Yeah, let's welcome them on stage. நீ எப்போவுமே ஏன் கையை பிசைஞ்சிட்டே இருக்க? சாத்துக்குடி புளியற. ஓ, நம்மன்னு இருக்கு போல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு சயின்டிஸ்ட் அவர் உருவாக்குற ரோபோ அதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டென்ட். ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க நைட்டு தூங்காம 24 மணி நேரமும் அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. எதே? சரி வா, நீ பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட் गाइस. சக்சஸ் சக்சஸ். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. உடுவையில இருந்தா இந்த சொம்ப கொடுத்தீங்க. ஏன்னா சயின்டிஸ்ட்க்கு பாட்டும் போடாம என்ன பாட்டடா போடுறீங்க? ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த உலகத்திலேயே நம்ம பேச்சை கேட்கறது 3 பேர் தான். நன்றியுள்ள நாய், வீட்டு வேலைக்காரி, இன்னொன்று ரோபோ. நன்றியுள்ள நாயை வேலைக்கு வச்சா கண்ட நாயெல்லாம் சண்டைக்கு வரும். வீட்டு வேலைக்காரி வரும்போது பணிவா வருவா, நம்மளை போட்டு தட்டு நம்ம பதவிக்கே வருவா. ரோபோ எஸ், நான் யாரு? ஐ எம் சயின்டிஸ்ட். சயின்ஸ்னா அணுல, சயின்டிஸ்ட்னா இந்த அண்ணாமலை. அதனால ஒரு ரோபோ உருவாக்கியிருக்கேன். போண்டாட்டி வாங்குறதுலேருந்து புண்டாட்டி செய்கிற வேலை வரைக்கும் இனிமே இந்த ரோபோ தான்டா. அப்போ பொண்டாட்டிக்கு ரோபோ தான் வேலை செய்யுமா? ஏன்டா என் விஞ்ஞானத்தையே விரசமா பேசுறது ஏவன்? ஏண்டா அவங்க தான் எந்திரா எந்திரான்னு பாட்டு போடுறாங்க, மரியாதை இல்லாம உட்காந்துருக்க. எந்திரா. வசீகரா. அது என்னடா பேரு? வசீகரா. வயாகரான்னு வச்சிருந்தா நைட்டாவது யூஸ் ஆயிருக்கும். என்கிட்டே எகத்தாளமா? நான் நினைச்சா உன்னை புடுங்கி போட முடியும். நீதான் பெரிய புடுங்கியா புடுங்கிடாதீங்க பாசுன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் ஏன் உன்னை உருவாக்கியிருக்கேன்னு தெரியுமா? நடக்க போற ஆல் இந்தியா ரோபோட்டிக் கான்ஃபரன்ஸ்ல என்ன பத்தி தான் இந்த உலகமே பேசணும். இந்த நாய்க்கே ஒழுங்கா பேச வராது. அதுக்கு நான் உன்னை செக் பண்ணணும். நல்லா செக் பண்ணுங்க பாஸ். பையில 10 காசு. கட்டுனதுதான் கலாக்குதுன்னா கண்டுபிடிச்சதும் கலாக்குதே.
அதை விடுச்சிட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உனக்கு நான் பேச்சு தெரப்பி கொடுக்க போறேன் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணணும் நீ யாரு நான் எடப்பாடி எடுமுடி ஒண்ணுதான் பாஸ் ஐயோ இவனுக்கு பேச்சு கொடுத்தா என் மூச்சை நிறுத்திடுவான் போலயே சரி அதை விடு அடுத்தது உனக்கு நான் ஃபீலிங்ஸை கொடுக்க போறேன் ஏய் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இப்போ உனக்கு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டேன் என் பொண்டாட்டி கூப்பிடுறா உடனே பேர் வேண்டியதான் அவன் கூப்பிட்டா பதில் நீ அக்கான்னு கூப்பிடணும் அக்கா அதான் ஃபீலிங்ஸ் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க பாஸ் மனுஷன் மாதிரி உப்பு போட்ட இடத்துல தப்பு பண்ற ஆள் நாங்க கிடையாது ஐயோ சூப்பர் சிட்டி இம்பார்ட்டன்ட் கடவுள் இருக்காரா எங்கேயோ வேலை இல்லாம மூலையில இருந்து நம்மள இன்னைக்கு உலகமே பார்த்து ரசிக்க வச்ச இந்த கலைஞர் டிவியும் எங்க இயக்குனர் தான் நம்ம கடவுள் பாஸ் சமத்து அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் சிட்டி வாக் சிட்டி பேக்வர்ட் வாக் சிட்டி ரன் சிட்டி ரன் ஃபாஸ்ட் சிட்டி ரன் ஃபாஸ்ட் சிட்டி பேக் வா சிட்டி உட்காரு சிட்டி குட்டி கடாடி சிட்டி ஆறா ரமா ஆறா ஆறா ரமா ஆறா ஆறா ரமா ஆறா ஆறா ரமா ஐயோ எங்கேயோ சர்க்கஸ்ல வித்த காட்டின நாய் சயின்டிஸ்ட்னு ஊரை ஏமாத்துறான் இவன் எந்திர படம் பார்த்துட்டு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்றானே வெல்டன் சிட்டி நீ தயாராயிட்ட நாயை டயர்ட் ஆயிட்டேன் தயாராயிட்டேன்னு சொன்னேன் ஐயோ இந்த சனா வேற ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறாப்பா ச்சே வசி 68 வயசுல உனக்கு டூயட் பாடுறதுக்கு பேத்தி வயசுல ஒரு பொண்ணு தேவைப்படுது ஃபோன் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டியா சனா உனக்கு தான் கால் பண்ணணும்னு நினைச்சேன் நீ நியூட்டன் நியூட்டனின் விதியா உந்தன் நேசம் நேசம் நெருவினையா நீ ஆயிரம் வில்வில் திரட்டிய புன்னகையா அழகில் மொத்தம் நீயா எப்பயாவது நம்புறியா உனக்காக தான் இந்த ரோபோவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஹே உன்ன மாதிரியே இருக்கு ஏண்டி பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா என்ன ஹைட்ல இருக்கா நான் என்ன ஹைட்ல இருக்கேன் ஐயோ இந்த பொண்ணுகளே இப்படிதான்ப்பா இவன் கிடக்குறான் கிளர் பையன் வா நம்ம சிட்டி போலாம் சிட்டி நீ தான் எனக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் நீட் எக்ஸாமா வசதியான அளவா இருப்பா போல இருக்கு சரி வா நம்ம எக்ஸாம் எழுத போலாம் அடி பாவி நீட் எக்ஸாம்னு சொல்லி டுட்டோரியல் சென்று 8th ஃபெயில்டா ஆமா சிட்டி 8 வருஷமா இந்த 8th நான் பாஸ் பண்ணனும் ட்ரை பண்ற முடியவே இல்ல நீ தான் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்ப ஏண்டி பேச்சு நீட்டுன்னு சொன்ன ஆமா நீட் தான் 8th எக்ஸாம் நான் எழுதும்போது நீ பிட்ட நீட் பேப்பரை நீட் பென்சில் நீட் பென் நீட் நீ 7 கழுத வயசுல 8th ஃபெயில்டு எக்ஸாம் எழுத கூட பரவாயில்ல ஆனா நீட்டுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிட்டி கிரம்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ கிரம்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ ஏசனா 20 வருஷமா இந்த ஸ்டெப்பே தான் போட்டுட்டு இருப்பியா தெரிஞ்சா வேற ஸ்டெப் போட மாட்டாங்களா நீ இப்ப போலாம் சரி நான் 9th எக்ஸாம்க்கு இதை படிக்கிறேன் நான் தான் உனக்கு சொல்லணும் ஐயோ ஏன் பாஸ் டென்ஷனா இருக்கீங்க நேத்து நடந்த கான்ஃபரன்ஸ்ல உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சிட்டி ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க பாஸ் உனக்கு சொந்தமா யோசிக்கிற புத்தியே இல்லையா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு புத்தியே இல்லையே பாஸ் இந்த மாதிரி பேசுறதுனால தான் உன்னை ரிஜெக்ட் பண்றாங்க சாரி பாஸ் உங்க உழைப்பெல்லாம் வீணாயிடுச்சே பாஸ் இல்லையே ஒய்ஃப் கன்சீவா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு நாய் எந்த உழைப்ப சொன்னா எந்த உழைப்ப சொல்லுது அதெல்லாம் விடுச்சிட்டி அடுத்து இந்த ரெட் சிப்பை உனக்கு சொருவ போறேன் சொல்லுங்க பாஸ் ரெட் சிப்னா என்ன பாஸ் இந்த ரெட் சிப்பை சொருவுனா நீ யாரு பேச்சையும் கேட்க வேண்டியது இல்ல ஓ வாழ்க்கை ஓ கையில அப்ப நீ எனக்கு இருக்குடா போடா டேய் சிட்டி டேய் சிட்டியா இப்ப நான் ரோபோ 2.0டா சிட்டிசன் ஓ இவ வேற உசுர வாங்குறானே உசுர வாங்குறானா இவ உசுர வாங்கணும் ஐயோ இவ சொன்னது இவ உசுர செய்வானே. வாங்கணும் இவ உசுர வாங்கணும் சிட்டி வேற சிட்டி ஏய் நீ சிட்டி, சாகணும்டா உனக்கு உயிர் கொடுத்த பேட்டரி லோ என்ன ஆட்டம் போட்ட இன்னைக்கு நைட் ஃபுல்லா பவர் கட் சாவுடா பாட்டி பட்டணம் மிதிச்சிட்டனே மன்னிச்சிரு சிட்டி சார் மனுஷன் இந்த மாதிரி மட்டமா யோசிப்பான் தான் நான் கூடவே ஓபிஎஸ் வச்சிருக்கேன்டா இனிமேலாச்சும் நீ இந்த மாதிரி பண்ணுன உன்னை உயிரோட பேட்டரி டவுன் இப்பயாவது புரிஞ்சுக்கங்க அவசரத்துக்கு தான் மிஷினை யூஸ் பண்ணுமே தவிர எல்லாத்துக்கும் மிஷினை யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் நிலைமை குட் பை ஹர்ஷத் அண்ட் சுந்தர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்த மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன் நம்ம கெஸ்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்றத கேட்கலாம் சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜ்கமல் எல்லாம் சூப்பராக ஒரு கிளாப் பண்ணிடுவோம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு காமெடியும் இருந்துச்சு அதில் வந்து யோசிக்கிற விஷயமும் இருந்துச்சு அரசியலும் இருந்துச்சு
எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 2 பேருக்குமே சூப்பரான ஒரு எதிர்காலம் உண்டு. ஸோ கீப் ராக்கிங். ஆல் தி பெஸ்ட். ஸோ வந்து இன்னைக்கு ஓவராலாக சூப்பரான பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மள எல்லாருமே என்டர்டெயின் பண்ண வராரு கவுண்டமணி தினேஷ். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வீட்ல எதுவும் பண்ணலையா? இல்ல கவுண்டமணி ஸ்டெப் போடுவோம்னு நினைச்சீங்களா? அதுக்காக சும்மா ஒரு சேஞ்சுக்காக. சில டைம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லயே வந்து பயங்கரமா எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். சில டைம் வந்து டீமோட வருவீங்க. பட் இன்னைக்கு சோலோ வந்திருக்கீங்க. என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை. என்ன கான்செப்ட்னா உங்களெல்லாம் ரொம்ப குஷிப்படுத்தணுன்றக்காக ஒரு குஷியான கான்செப்ட்ல வந்திருக்கேன். இந்த கான்செப்ட் பல பேர் பல விதமாக பேசியிருந்தாலும் நான் எப்படி பேசுறேன்ற கான்செப்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் கான்செப்டுக்குள்ளே போக போகிறேன். நீங்கள்? நாங்கள் அங்கே போக போகிறோம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே இளைய தளபதி விஜய் நடித்த குஷி படம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த படத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துடலாம். சில படம் வச்சுருப்பாங்க. குஷி, ரன், சண்டைக்கோழி. இது 3 சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் அது எந்த சேனல்னு. விஜய் சார் பேசின டைலாக்கை ஒரு அற்புதமான காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து படத்தோட கதையை எங்கெங்கேயோ வைப்பாங்க. ஆஸ்பத்திரியில் வைப்பாங்க, கப்பலில் வைப்பாங்க, வேறு. ஆனால் அந்த படத்தோட டைரக்டர் ஜோதிகாவோட இடுப்பில் வச்சுருப்பார். அதாவது அந்த கதையை ஃபஸ்ட்டு அந்த டைலாகை பேசுறதுக்கு யார் வராருன்னு பார்த்தா இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். கதா காலட்சமெல்லாம் பண்ணுவார் சார். கோயிலில் மார்கழி மாதம் பஜனைலாம் பண்ணுவார். அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்து கண்டுபிடிச்சிட்டியாப்பா? தெரியுது. அதான் நீ பேச இங்கே காதில் கேட்குது. அவர் வேறு யாரும் இல்லை, வெந்நீராடமூர்த்தி வந்து அந்த டைலாக்கை பேசுகிறாரு. பாப்பா, நான் ஒன்னும் இடுப்ப பார்க்கல. நீ பாட்டுக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற. நான் பாட்டுக்கு அனாமத்தா மொட்டை மாடியில வத்தல் காய வைக்கலான்னு தான் மேலே ஏறி வந்தேன். இந்த வத்தல் மேல ஆணையா சொல்றேன். நான் உன் இடுப்ப பார்க்கல பார்க்கல பார்க்கல. ஏண்டி மூதேவி, அப்படியே உன் இடுப்ப பார்க்கறதா இருந்தா இப்படி பப்ளிக்கா பட்ட பகல்லையா வந்து பார்த்துருப்பேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்திருப்பேன். ஆளை விடு. பழம்பெரும் நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் பாலையா அவர்கள் காதலிக்க நேரமலை படத்தை மனபோல சாரால் இப்போ எடுக்க முடியல. ஏன்னா பாலையா அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண இப்பத்தி நடிகர்கள் யாரும் இல்லைன்னா அப்பேற்பட்ட நடிகர் அவர் போய் இந்த வசனத்தை பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடேங்கப்பா, டே தம்பி செல்லப்பா, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டியாப்பா? அதோட இடுப்பண்ண பார்த்துட்டேனா? ஏம்மா ஜெனிபரு, உன் வயசன்னு என் வயசன்னு என் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தலாமா? ஏம்மா உங்க அப்பா வயசு இருக்கும் எனக்கு. அந்த காலத்துல தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு நாட்டியக்கார அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் சீகே சரஸ்வதி. அவங்களோட அம்மா பேரு. வயசுக்கு ஒரு 55 இருக்கும். ஓடுற ட்ரெயின்ல அந்த அம்மாவோட இடுப்பையே என்னால பார்க்க முடியல. நான் அதை புண்ணியடுப்ப பார்க்கறதாவது இல்ல. நான் உன் இடுப்பை பார்க்கலங்கிறத நிரூபிச்சுட்டா இந்த பாண்டிய நாடு. மன்னிக்கணும், இந்த பல்லவ நாடு எனக்கு அடிமை. அப்படி நான் உன் இடுப்பை பார்த்துட்டங்கிறத நீ நிரூபிச்சுட்டா உன் இடுப்புக்கு இந்த ஏமநாத பாகவதர் அடிமை. நிலகலகண்டம் நிலகலகண்டம். அடுத்ததா இந்த வசனத்தை பேசுறதுக்காக பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டாவே இருக்கக்கூடிய வினித் சக்கரவர்த்தி வராரு. அடி செருப்பால நாயே, ஏண்டி எழவெடுத்தவளே, என்ன ஒரு தைரியம் இருந்தா, எவ்வளவு எகத்தாளம் இருந்தா என் மேல நாக்குல பல்லு படாம இப்படி ஒரு பிராது பண்ணிருப்ப. எல்லாரும் வந்து சுத்தி பார்க்க அதென்ன மெரினா பீச்சா இல்ல வண்டலூர் ஜூவா? என்னோட 18 வருஷ பஞ்சாயத்து யாரும் இப்படி பிராது பண்ணதில்லை. அவ பண்ணிட்டா தம்பி. டேய், அவ பேர் என்னடா? ஜெனிஃபரா? அந்த இழவெடுத்தவா அவளை மொட்டடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலமா கூட்டிட்டு வாங்க. இதுதான் என் தீர்ப்பு. வரட்டுமா? அடுத்ததா இந்த வசனத்தை பேசுறதுக்காக பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் வரார். இடுப்பு 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 மேல மேலே இந்த பாருமா ஜெனிஃபர், 1 2 3 4 பழனி மேல படிக்கட்டு மாதிரி பப்ளிக்கா இப்படி உன் இடுப்பை காமிச்சிட்டு நிக்காதமா. அந்த மாதிரி நின்னா உன் இடுப்ப நான் மட்டும் இல்ல இந்த ஊரே பாக்கும். இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த உலகமே பாக்கும். முதல்ல அதுக்கு ஏதாவது ஸ்கிரீனை போட்டு மறைமா, அப்பதான் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்ததா வந்து
நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜன் சாரும் ஜனகராஜ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து இந்த கான்செப்டுக்கு வராங்க. லோலலிலி லோலலிலி டேய் வேணே இடுப்பெல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் தப்பு. வந்துக்கிறவங்க நம்மளை பத்தி இன்னும் நினைப்பாங்க. ஒழுங்கா மரியாதையோ எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுடு. நைனா நான் ஒன்றும் இடுப்ப பார்க்கல, எனக்கு நம்ம ஊ மேலே தான் டவுட் ஆகுது. ஏன் தெரியுமா? நீ தான் அடிக்கடி மொட்டை மாடிக்கு போகிற. ஏன்னு கேட்டால் துணி காய்க்க போகிறேன்ற. அப்படி என்ன தான் துணி உங்ககிட்ட இருக்குதோ அது வேற இல்லாமல் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸு. இந்த மாதிரி அல்பதனமான வேலை நான் பார்க்க மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கையா. டேய் வேணே ஒப்பனை பற்றி அசிங்கமாக பேசுறியே, உனக்கு நியாயமாகுதா இது? ஏண்டா நான் பார்க்குறதா இருந்தால் இடுப்பை மட்டுமாடா பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவர் பேசிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரேட், உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கிற எவர்கிரீன் காமெடி ஆர்டிஸ்ட் கவுண்டமணி அண்ணனும், அதில் வந்து கோட்டா சீனிவாசரா சாமி படத்தோட வில்லன் அவரும் சேர்ந்து பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏண்டி பல்லு வளர்க்காத நாயி, பேனு பிடிச்ச தலைச்சி, அவ சொல்றா அவ இடுப்ப நான் பார்த்துட்டானா, அடேங்கப்பா இடுப்பாது அடுப்பு மாதிரி இருக்கு. இந்தியாவிலேயே ஏன் நம்ம ஓல்டுலேயே இந்த மாதிரி ஒரு இடுப்பை வேற எங்கேயும் பார்த்ததில்லடா சாமி. இது ஒரு இடுப்பு, இதை பார்த்துட்டேன்னு கருப்பு. நான் பார்க்கல போடி. கவுண்டமணி நீ பார்த்தது ஜெனியோட இடுப்பை இல்ல, என்னோட இடுப்பை. ஐயா பார்த்துட்டான். ஐயோ அம்மா, அட கடவுளே, ஜெனியோட இடுப்புன்னு நினைச்சு இந்த கவுண்டமணி ஒரு சனியோட இடுப்பை பார்த்து தொலைச்சிட்டான். இதை பார்த்த பாவத்துக்கு என் கண்ணு 2 குச்சி எடுத்து நானே குத்திக்கணும் அப்படின்னு அவர் போயிட்டாரு. கவுண்டமணி தினேஷ், உங்களுடைய மண்டக்குள்ள கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மூளையை வச்சு படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் ஸ்டாப்பாக எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சிங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ராஜ்கமல், நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு இந்த கேமராமேனை கேட்டால் தெரியும். சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் அது 100% இவர்கிட்ட இருக்கு. 100% இருக்கு. அதாவது எதை கொடுத்தாலும் மேய்ச்சிடலாம், அந்த வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கோம்பாங்கல்ல, அந்த கேட்டகரி தான். அதெல்லாம் விட நண்பா, நீங்கள் இப்போ பேசின இந்த எல்லா வாய்ஸஸும் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக சாதிச்சவங்க. அவங்க யாருமே சாகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அது வந்து வினு சக்கரவர்த்தி சாராக இருக்கட்டும், பாலையா அண்ணனாக இருக்கட்டும். ஸோ இவங்க யாருமே சாவல, உங்கள் குரலோட வடிவத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா டெவலப் பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு போங்க. பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வந்துருமா? வந்துடும். இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். எப்பவுமே வந்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவீங்க. மட்டும் இல்லை, இன்னைக்குமே நிம்மதியாக தூக்கம் வரும். உங்கள் 2 பேர் பக்கத்தில் நின்னா. அட்ரா கையை தட்டுங்கடா. சொல்லி வச்சத சொன்னேன், இதுக்கு என்ன அட்ரா ஓடுறான்னு அடிச்சுக்கிச்சு மண்டே உடச்சிட போறானுங்க. முடிஞ்சிருச்சா? சரி நான் போங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக நரேன் அண்ட் ஹர்ஷத் ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. தாத்தா. ஏய், சாதாரண தாத்தா இல்ல, முதல்வன் தாத்தா அவரு. சோ அவருக்கு தாத்தா தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்வன் தாத்தா ஏன் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும்? சரி சொல்லு, என்ன கான்செப்ட்? முதல்வன் இன்டர்வியூ சீன். ஸோ அதை வந்து நம்ம ஷோவோட ரிலேட் பண்ணி எந்த அளவுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாருன்னு பார்ப்போம். யார் அவர்? அர்ஜுனா? நான் உன்னை கூட ஏத்துக்கலாம். சரி விடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான ஆகணும். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. முதல்வனே வந்தே 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 முதல்வனே வந்தே 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 முதல்வனே வந்தே 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 வந்தே. என்ன இது எனக்கு போட வேண்டிய பாட்டாச்சு. தம்பி, இந்த படத்துல யார் முதல்வர்? நீங்க தான். அப்ப இந்த சாங் எனக்கு தாண்டா என் சிப்ஸ். ஆமாம் தம்பி. உட்காருங்கயா. இருக்கட்டும் தம்பி. தம்பி பேரு என்னடா அசிங்கமா திட்டுற? ஐயா, என் பேரு புகழேந்தி. ஏந்தியோ வாந்தியோ, பேட்டிக்கு போலாமா? தம்பி, பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிட்டு வரணும்னு தெரியாதா? இங்க வந்து இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. ரொம்ப நேரம் பார்க்கணும். ஐயா, இது கவுண்டிங்கு. கவுண்டிங்கா? யாரு தம்பி லீடிங்கு? அரசியல் வாரியன்ற நாய் நிரூபிக்குது பேரு. தம்பி ஓவரா பேசாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது நம்ம முதல்வர் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. நம்ம ஷோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் நல்ல நல்ல காமெடி இருக்குமா,
நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, நல்ல நல்ல மிமிக்ரி இருக்குமா, நல்ல நல்ல கவுண்டராது இருக்குமான்ற ஒரு ஏக்கத்தில் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. என்ன சொல்றீங்க நீங்க? எபிசோடுக்கு எபிசோடு காமெடி பண்றாங்க, வாய்ஸ் பேசுறாங்க, மிமிக்ரி பண்றாங்க, கவுண்டர் போடுறாங்க. காமெடி இருக்குன்றீங்களா? இல்லங்கறியா? இது என்னன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க பண்ண ஸ்கிரிப்ட் தான். எழுதுனதே நான் தானே. 3வது பக்கத்துல 3வது லைனை படிச்சு பாருங்க தம்பி, சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதாயா காமெடியா ஸ்கிரிப்ட் எழுத சொன்னா காமெடின்னு ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சு அதுலயாவது காமெடி இருக்கட்டும் நான் எழுதி வச்சேன். அதுல மட்டும் தான் காமெடி இருக்குது. வேற எதுல இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்லையா, உங்களுக்கு நான் புரியல. அதாவது நான் கோபப்படுறதா நீங்க நினைக்காதீங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லா எபிசோடும் பார்க்குறாங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? சின்ன பிள்ளைத்தனமா பேசாதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எவ்வளவு உழைக்கிறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காமெடி பண்றதுன்னா என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் தம்பி, ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி கான்செப்டுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா? ஒரு கான்செப்டாவது உட்காந்து டைலாக் எழுதியிருக்கியா? தம்பி சும்மா பேட்டிக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் காமெடி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல 5 பேர் கூடி இருக்கான், 8 பேர் ஏஞ்சி ஓடி இருக்கான். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தம்பி. ஐயா இது உங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், இதுக்கு செகண்ட் ஸ்கிரிப்ட். எல்லாத்தையும் நான் ஸ்டாப்லர் பண்ணி ஒரே பேப்பர்ல எடுத்துட்டு வந்தேன். புள்ளி விவரம் தெரியாம பேசாதீங்க தம்பி. நீங்க புடிங்கி மாதிரி பேசாதீங்க தம்பி. புடிங்கி பேசாதீங்கன்னு சொன்னீங்க. அது தம்பி காமெடி பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த இடத்துல வந்து நின்று பாரு, இந்த இடத்துல எத்தனை பெர்ஃபார்மர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஐயா 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 நிறுத்துங்கய்யா. நீங்க எப்பதான் காமெடி பண்ணுவீங்க? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? டைரக்டர் கிட்டே மக்கள் கிட்டே சொல்லிப்பேன். இப்படி சொல்லிதான் பாவம் அந்த மனுஷனை எல்லா எபிசோடும் ஏமாத்துறீங்க. தம்பி தேவையில்லாம பேசாதீங்க. இங்க இருக்க ஒவ்வொரு பெர்ஃபார்மரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒருத்தர் விஜய் சேதுபதி வாய்ஸை வச்சு வாழ்க்கை பூரா ஓட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் கவுண்டமணி வாய்ஸை வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன பிரியா லொகேஷன் நினைச்சியா? நான் சோலோவா கூட போன எபிசோட் பண்ணியிருக்கேன். ஐயா நானும் உங்க கூட பண்ணியிருக்கேன். தம்பி மறந்துட்டேன்பா. உன் பேர் என்ன? இப்பயும் மறந்துட்டீங்களா? தம்பி உன் பேரை மறுபடியும் சொல்லுப்பா. என் பேரு புகழேந்தி. புகழேந்தி அருமையான பேர். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஒரு எபிசோட் பண்றதுக்கு 5000 வாங்குறீங்களாம். 5000, அதாவது ஆங்கர்ஸை விட அதிகமா. இது அபாண்டமான குற்றச்சாட்டு தம்பி. எங்க வேணா இதை வந்து நான் நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்லைன்றதுனால பின்னாடி சேர்த்துக்கிட்டே போவாங்க. 500 ரூபா தான் தராங்க. எல்லாரையும் கேட்டுப்பாரு. ஓ அப்படியாயா? அடுத்த கேள்வியா? கேளுங்க தம்பி. அதாவது நீங்க காமெடி பண்ண லட்சணத்தை ஒரு தடவை பார்த்துருவோமா? போட்டு காட்டுங்க. கம் ஆன். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்க நீங்க காமெடி பண்ணதை. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. என்ன மாதிரி நல்லா மிமிக்ரி பண்ற யாரையோ வச்சு டப்பிங் பண்ணிருக்கீங்க. நான் இதுக்கே மிமிக்ரி வராது. 5 நிமிஷத்துல 500 வாய்ஸ் இவர் அப்படியே பேசி தள்ளிடுவாரு. அர்ஜுன் வாய்ஸே வரல நாய் உனக்கு. 5 நிமிஷத்துல என்ன கலாய்க்க வந்து எங்க அர்ஜுன் மாதிரி ஒரு வாட்டி பேசி காட்டுறா பார்க்கலாம். ஐயா இது சரியான பதில் இல்லைங்களே. தம்பி உனக்கு புரியல. டீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். நான் இன்னொரு டீ வேணுன்றது எவ்வளவு நாசுக்கா கேக்குது பாரு. என்ன சொன்னீங்க? இன்னொரு டீ சொன்னையா? சேர்த்து சொல்லுங்க தம்பி. கரகரன்னு இருக்கு தொண்டை எல்லாம். ஐயா இது நாற்காலி ஏதோ சொல்லணுமே. முக்கியமான விஷயம் தம்பி. இந்த நாற்காலியில 4 கால்ல ஒரு கால் இந்த செட்டோடது, அதாவது கலைஞர் டிவியோடது. 2வது நம்ம டைரக்டரோடது. மீதி 2 கால். மீதி 2 கால் யாருது? என் சொந்த கால் தான். வேணா என்ன தம்பி என்ன சமாளிக்கவே முடியல. நான் பேசுறது சகிச்சுக்கவே முடியல. தம்பி இந்த மாதிரி பேசாதீங்க. உனக்கு நான் சவால் விடுறையா? ஒரு நாள் இந்த நாற்காலியில உட்காந்து காமெடி பண்ணி பாரு. எத்தனை ஸ்கிரிப்ட், எத்தனை ஒன்லைன், எத்தனை கவுண்டர், எத்தனை டயலாக்ஸ்ன்னு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு டேக் இல்லாம பேசணும். 2 டேக் வாங்கணும்ன்றதுனால நம்ம ஒன்றும் மொக்க பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பழைய எபிசோட்லாம் எடுத்து பாரு. ஐயா நான் எப்படி அங்க உட்காருறது? சாத்தியம் இருக்கே. ஒரு நாள் வந்து என் இடத்துல வந்து உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி பாரு. அப்ப தெரியும். சரி எந்திரி உட்காரு. என்ன கேட்ட உடனே வந்துட்ட? தெரியும்டா நீ வெறும் வாய் பேச்சு தான் பேசுவேன்னு. தம்பி இது சரியான பதிலே கிடையாது. ஐயா இதோட பேட்டியை முடிச்சுக்கலாம் தம்பி. பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு டான்ஸாவது ஆட்டு போவோம். எதுக்கு தேவையில்லாம இப்ப டான்ஸ்? சார் ஒரு அந்த குச்சி ப்ளீஸ். இந்த குச்சி ஓகேவா? நல்ல குச்சியா கொடுங்க சார். நம்பு பண்ணலாம். ஹர்ஷத் அண்ட் நரேன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எஸ் நான் எதுவுமே பேச வேணாம். நம்ம வந்து ராஜ்கமல் கிட்ட கேட்டலாம். எப்படி இருந்தது? நல்ல வேலை ரகுவரன் சார் செத்துட்டாரு. இல்லன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சு ரோகிணி மேடம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸ்பான்டேனியஸா இருந்துச்சு. டூ குட். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரையும் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஒரு
சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லோகேஷ் அண்ட் பிரியா ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. எப்பவுமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன ரெண்டு பேருமே வந்து லேடி கெட்டப்ல வந்திருக்கீங்க? அவனுக்கு இவங்களும் லேடி கெட்டப்பா? ஐயோ நீ ஜென்ஸா? ஐயோ இத நான் எதிர்பார்க்கல. சரி, என்ன கான்செப்ட் இது? ஒரு குக்கரி ஷோல ஒரு மாமியார் மருமக எப்படி பண்றாங்க? இது யார்? அந்த அம்மா மருமக. நீதான் மாமியாரா? இவ்வளவு ஸ்லிம்மான மாமியாரை நான் பார்த்ததே இல்லைண்டா. பொங்கவை நல்லா போய். ஹாய் ஹலோ வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் தனியா வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியோட பேரு சண்டையா சமையலா. சொன்ன மாதிரி குடும்பத்துல எல்லாருக்கும் நல்ல பேர் இருக்கோ இல்லையோ, நல்ல சோறு இருக்கணும். காரசாரமான சாப்பாடை செஞ்சு தர்றதுக்காக தான், அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சி இருக்கு. இதை எப்பவுமே நம்ம செலிபிரிட்டிஸை தான் கூப்பிடுவோம். ஆனால் இந்த வாரம் நம்ம ஷோக்கு வந்திருக்க போகிறது 2 பறக்கா வெட்டிஸ், 2 ஃபேமிலி லேடிஸ். அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக வரப்போகிறது அசத்தலான மருமகள் ரோஜா. அடுத்ததா நம்ம ப்ரோக்ராம் அலங்கரிக்க வரப்போறது மிரட்டலான மாமியார் மல்லிகா. காலம் போன போக்குல கை உடைஞ்ச நேரத்துல ஜிங்கி ஜிங்கின்னு பாட்டு ஒரு கேடு. அடிச்சு வச்ச கூஜா மாதிரி இருந்துக்குன்னு நீ ஏன் ரோஜா போட்டு பாட்டு ஒரு அடி? நான் கேட்கக்கூடாதா, பாடக்கூடாதா, வரக்கூடாதா, ஆடக்கூடாதா? யார பார்த்து கூஜான்னு சொன்ன? உன்னை பார்த்துதாண்டி. அடச்சி நிறுத்துங்க. என்ன சமையல் ஆரம்பிக்க போறீங்கன்ற என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பேசாம நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ரோலிங். மருமகளே என்ன அத்தை இப்படி எழுச்சி போயிட்டீங்க? நீ மட்டும் என்னடி தங்கம்? ஆட்டோல வந்து ரொம்ப தேஞ்சு போயிட்டால மருமக. அப்படி இதுனா சமையல் ஷோவா இல்ல சங்கரன் மீனாட்சி சீரியலா? இப்படி நடிப்பு பூஞ்சி தள்ளுறீங்க. சமையல் என்னன்னு ஒழுங்கா சொல்லி தொலைங்க முதல்ல. சமையல் சிக்கன் மட்டன் சிக்கா சுக்கா தொக்கா. என்னக்கா ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நான் இப்ப சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. மட்டன் சொல்லிடாதீங்க. மெதுவா சொன்னாதான் நம்மள ரொம்ப நேரம் டிவில காமிப்பாங்க. அப்படியா? இப்ப பாரு, என் மருமகளை பத்தி சொல்லியே ஆகணும். என் மருமக எங்க வீட்டு குத்து விளக்கு, ஓகேங்களா? எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என் மருமக தான் அப்படின்னு என் மருமகளை பத்தி சொல்லினே போலாம். நான் மட்டும் என்ன, என் மாமியாரை பத்தி சொல்லினே போலாம். எப்பயா சமையல் பண்ணுவீங்க? என் மாமியாரு குல தெய்வம். என் மாமியாரு ரொம்ப நல்லவங்க. அவங்க எவ்வளவு பாசம் தெரியுமா? நானும் என் புருஷனை தூங்கியிருந்தா கூட பக்கத்திலேயே படுத்துப்பாங்க. அவ்வளோ பாசம். என் மாமியாரு மாமியார் இல்ல சாமியாரு. இப்படியே சொல்லிட்டே போலாம். அப்படியே நீ வெளியே போலாம். கூட்டு போய் பொசிஷன் இல்லங்க ரெண்டு பேரும். சொன்னதுல இருந்து எப்ப பார்த்தாலும் இதே கடுப்பா போயிடுச்சு. என் அம்மா வீட்ல இருந்து வரும்போது நீ தானே ஓயாம பத்த வைப்ப. நீயே பத்த வை. இவ கண்டு சும்மாவா? என் மகன் நைட்டு வந்தோடனே டேரக்டா ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு குசு 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 குசுன்னு பேசுவா. இவ நல்லா பத்த வைப்பா. நீயே பத்த வைடி மருமகளே. நீயே பத்த வைடி. சே ரெண்டு பேரும் என்ன கத்த வைக்காதீங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க முதல்ல சமைச்சப்போ என்ன சொன்னாங்க? அவ சமைச்சப்ப என்ன சொல்லிருப்பாங்க? பூன்னு காரி துப்பி இருப்பாங்க. நீ மட்டும் நல்லா சமைச்சியாடி. கேமரா ஆஃப் பண்ணுங்கப்பா. நீ மட்டும் நல்லா சமைச்சியாடி மூதேவி மருமகளே. ஏய் கைடா கஸ்மால பீடா பிஸ்னாரி பேமாடி ரோட் பர்க்கி பஸ் ஸ்டாண்ட் பர்க்கி. இந்த மாதிரி மூஞ்சில பீத்தாங்க வெக்க. இது ஒரு லைவ் ப்ரோகிராம். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க மேடம். என்னது? ஏம்பா லைவ் ஷோ சொல்ல போன் சுபானாக்கா பாத்துக்கிறியா? லைவ்ல பேசினுக்கிறேன். சோகா பாக்குறியாம்மா? இந்த பாரு, நீ குத்த வளையல் தான் போட்டுனுக்குற. உங்க ஆத்தா புடவை தான் கட்டி கண்டுக்குனுக்குற. இந்த மருமகளே என்ன உன் புருஷன்கிட்ட பேசு. ஏய் அத்தை அத்தை. ஏய் தூர பையா. ஏமா அக்கா, என் புருஷன் வந்தானா? என்ன வந்தானா? அங்க ஸ்லாப்ல சாவி வச்சிருக்கேன், பீரோ சாவி. அக்கா அது எடுத்து பீரோல 50,000 ரூபாய் ஒரு மூதேவி கிட்ட கடை வாங்கி வச்சிருக்கேன். அது எடுத்து அவங்க கிட்ட குத்துருக்கா. நான் கொஞ்சம் ஷோல பிஸியா இருக்கேன். இது அப்படியே சொல்லுங்க. ஷோ லைவ் டிவில திருடனுங்க எல்லாம் குஷியா இருப்பானுங்க. ஏன் அறிவு கேட்ட நாயே ஸ்லாப்ல சாவி வச்சேன், சுடுகாட்டுல ஆவிய வச்சேன், நீங்க வந்து பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு ஏதாவது சமையல. மருமகளே சட்டியை நல்லா வைக்கணும். மருமகளே
இஞ்சி பூண்டு விழுதுடி. எடுத்து வையா வீந்தா. அடி மூதேவி, இஞ்சி பூண்டு விழுதுன்றது ஒரு பேஸ்ட். அதை போட்டா தாண்டி அம்மா குழம்பு டேஸ்ட். நீ சமைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட் அத்தை. சூப்பர். உங்களை வச்சு பெர்ஃபார்ம் பண்றது டைரக்டர் வேஸ்ட்னு தான் சொல்லுவாரு. சீ, ஒழுங்கா ஏதோ பண்ணுங்க. ஆனா பாருங்க, குழம்பு வைக்கிறதா இருந்தா எல்லாமே கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இவ்வளவு தூக்கலாம், இவ்வளவு தூக்கலாம். நான் நக்கல ஆச்சி தள்ளி நில்லு. சரி மருமகளே, அந்த வெங்காயம் தேடி இந்த எத்தனை வர அத்தை? அப்படியே கொஞ்சம் உளுந்து எடுத்து வாடி. ரெடி பண்ற? நீ தான் உளுந்து எடுத்து சொன்ன. பெரிய மிலிட்டரி ஆபீசர் குண்டு போட்ட உடனே மேல உளுந்து அப்படியே காப்பாத்தி மக்களுக்காக தியாகம் பண்றாங்க. இத வச்சு நான் சமைக்க போறோமோ? அதான் உங்க ரெண்டு பேரை வச்சு நான் என்னத்த ஷோ பண்றது, இல்ல நம்ம எல்லாரையும் வச்சு டைரக்டர் என்னத்த ப்ரோகிராம் பண்றது. சரி, இந்த பத்தியா எவ்வளவு எதுக்கு இவ்வளவு லேக்? கொஞ்சம் தட்டி கொடுமா எனக்கு. அத்தை, உங்களை மாதிரி சமைக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. நீ தான் சூப்பர், டக்கரு, டாப். ஏய் மூதேவி, தட்டி கொடுக்க சொன்னது மிளகா. என்ன தட்டி மிளகையா? மாமா சமகாவடி மாமா, திருச்சிக்கோங்க மாமா, திரிங்க மாமா. மிளகா நல்லா வாசனை வருது. மோப்ப முடியா? பக்கத்துல வந்துட்டியா? நல்லா மோப்ப முடிக்கிறேன். குழம்பு நல்லா வாசமா வருது போல இருக்கு. கொஞ்சம் இடைவேளை வேணும். ஆமா, ரொம்ப நேரமா நம்ம நிகழ்ச்சி அப்படியே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மூதேவி, நான் இடைவேளை வேணும்னு சொல்றது உங்க ரெண்டு பேருக்குள்ள. அதெல்லாம் போயிடுது. ஏண்டியம்மா, பட்டைய போடணுமா? நான் கண்டிப்பா. ஒரு பட்டியா, ரெண்டு பட்டியா, மூணு பட்டியா? 3 பட்டை போட்டா தானே அம்மா வாசனை தூக்கலா இருக்கும். திருநூறு வைக்கலையா? திருநூறு வாசனை தூக்கலாகுது. மூதேவி, பட்டை போட சொன்னா இங்க பட்டை போட்டு பத்தியா? இது பட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத நாயங்களை வச்சு சமையல் ஷோ பண்ண வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும். மாமியாரே, சட்டியை நாட்டிட்டு போற, அப்புறம் சட்டி நாட்டு சமையல் சொல்லிடுவாங்க. எல்லாம் சரிங்க. மாமியாரே, ஃபர்ஸ்ட் உப்பு போடு. உப்பு போடக்கூடாது, இப்ப தப்பு. உப்பு தானே? இல்ல, அப்புறமா தான் போடணும். நல்லா வெந்து வருதுடி, கம கம கமான்னு வருதுடி. கம சூப்பர் ஆகுது. ஐயோ, திக்காகுது பாரு. ஏண்டியம்மா, அந்த கொத்தமல்லி போடுறீ. அள்ளி போடாம கொஞ்சம் கிள்ளி போடுங்க. மல்லி தானே போடணும்? மல்லி போடணுமா? அடி பாவி, கொத்தமல்லியை போட்டு சொன்னா கொண்டையில இருக்கிற மல்லியை போடுறா பாத்தியா கேள்வி. மல்லி போட்டேன். மல்லி பாவி, மல்லி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நைட் டின்னருக்கு ஊட்டாத்தே. நீ மாமனார கூட ஊட்டது இல்ல, வந்த நாள்ல நான் தான் ஊட்டுனேன். அடி பாவி. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? என்னடா எப்பா நல்லா வெந்துக்குது. முதல்ல நம்ம ஆங்கர் கூட்டிடலாமா? என்னடா எப்பா, இந்தாடா எப்பா சாப்பிடுற. டேய் சாப்பிடு. ஸ்கேல் ஊட்டாத சாப்பிடுறேன். சாப்பிடு. மாமியாரே, மட்டன் குழம்பு செய்ய வந்து இப்படி மட்டியாக்கிட்டியா? கொண்டுட்டேன். நான் என்னடி பண்ணேன்? ஐயோ, கொண்டுட்டேன். ஐயோ. குரு சிஷ்யனா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்து மாமியார் மருமகளா மாறி இருக்காங்க. லோகேஷ் அண்ட் பிரியா எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். ராஜ்கமல் எப்படி என்ஜாய் பண்ணாருன்னு கேட்கலாம், சொல்லுங்க. ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா முதல்ல வந்து மருமகள் வந்து சூப்பர். ஏன்னா அவங்க வந்து ரோஜா ரோஜான்னு வந்து வாயிலையும் காட்டினாங்க, கையிலையும் காட்டினாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நீங்க காட்டினதை பார்த்தா நான் சொக்கி போயிருக்கேன். இந்த வரேன். அடுத்து நம்ம பிட்டடி நரேன் இல்லையா? நம்ம பிட்டடி நரேன வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிட்டார் ஆங்கரா. அடுத்து சொல்லணும்னா இலியானாவை விட சின்ன இடுப்பு நான் இங்கதான் பாத்துருக்கேன். சோ நான் என்ன பண்றேன்னா அவங்களோட முதல்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். எனக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த படத்துக்கு உங்க டேட் கிடைச்சா ஹீரோயினா? ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ்க்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருவோம். ஏன்னா அவருக்கு வந்து கேமராக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லாமல் அந்த ஸ்டேஜை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஷேர் ஆட்டோக்காரரையும் கேட்டதா சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஓவராலாக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு லோகேஷ் அண்ட் பிரியா கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சிம்பு மதன் அண்ட் டீம். லெட்ஸ் வெல்கம் them. உங்களுடைய டீம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு புதுசு, பட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கு. லாஸ்ட் டைமும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த முறை என்ன கான்செப்டோட வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நிறைய பண்ணிட்டாங்க. சார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுத பூஜை, போலீஸ் ஸ்டேஷனில் ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதில் வந்து சில மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்றது வந்து ரசிகர்கள் உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸே இப்படி தானா இல்ல இப்போ நீங்க நான் அதை கேக்குறேன். அப்படி பேசி இப்படி ஆயிட்டியா இல்ல பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டியா அப்படி எப்படி இது உங்களோட ரெகுலர் வாய்ஸ்ல பேசுங்க. ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். சிம்பு வாய்ஸ்ல பேசுங்க. இப்போ சிம்பு வாய்ஸ்ல பேசுங்க. அதாங்க பேசுறேன். உங்க வாய்ஸ்ல பேசுங்க பாஸ். இல்ல மேம், ஒரே விஷயம் தான் மேம். கடவுள் வந்து நிறைய பேருக்கு நிறைய திறமை கொடுப்பார். அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஸோ ஓகே பாஸ், உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு திறமையை மிகவும் சரியா பயன்படுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க.
பட்டு பப்புதா தர்மியெல்லாம் தப்புதா மஸ்து துப்பாக்கியில் தொட்டாதா நான் எடுத்து போட்டாதா மஸ்து அந்த பாலிவுட் இந்த பாலிவுட் காணா ராபின் ஹுட் நல்லா நடாமாமே எடுப்பே ராபர் கிட்ட கொடுப்பே லேபர் கிட்ட எதுக்கோ துணிஞ்சு தட்டே நான் தான் நடா அதாவது நம்ம காவல்துறையில் நிறைய பேர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு அழகாக இருக்கக்கூடிய நம்ம சஃபானா இன்னைக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டேபிள் மஃப்டி காஸ்டியூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது எனக்கே தெரியாது. கண்டிப்பாக இப்படி தாங்க இருக்கணும். உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். ஸோ இங்கே வந்து யார் காமெடி பண்ணலையோ அவங்க எல்லாருமே அவங்க தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம கான்ஸ்டேபிள் கண்ணாயிரம் லேடி கெட்டப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் திறமையை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிரச்சனைனா ஆயுத பூஜை ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. கெஸ்ட்டும் வந்துட்டார் நம்ம ராஜ்கமல் அண்ணன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த கான்ஸ்டேபிள் எங்கே போனான்னு தெரில. எங்கடா இருக்க கான்ஸ்டேபிள்? मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. இல்லை இங்கே வாழ இல்லை என்னல்ல இது? என்னடா பண்ணுற சார்? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சார். இல்லை நீ சந்தோஷமா இருக்கல்ல, நான் இங்கே சந்தோஷமா இல்லையே. சரி ஆமாம், நேற்று ஏதோ கேஸு பிடிக்கிறேன்னு போனியே, என்னாச்சுல்ல? பிடிச்சிட்டேன் சார். அப்படி என்ன கேஸு? 4 சூல் கேஸு, 2 சிலிண்டர் கேஸு வீட்டில் இருக்கு சார். கூட்ட கேஸு. நான் கேஸுன்னா அந்த கேஸு கேட்கலையா? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அக்யூஸ்டு அது சார் பிடிச்சிருக்கேன் சார். பிடிச்சிட்டியா? கோயம்பேடு பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டலு. 5 ஸ்டார் ஹோட்டலே சூப்பர்யா, உனக்கு ப்ரமோஷன் உண்டியா? அது பக்கத்துல டீ கடை சார். டீ கடை செம்மையாச்சுன்னு சார். பிடிச்சிட்டு வந்துட்டேன் சார். பிடிச்சிட்டு வந்துட்டியா? சந்தேக கேஸில். அட பாவி, ஆயுத பூஜை எதுவுமா பிரச்சனை பண்ணிட்டான்னு என்ன பண்றது? சார் உங்களை வர சொல்லியா? இருக்கு சார். பா இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குது? ஏய் இங்க வாடா, இங்க வா. இல்லை என்னல்ல சார் கேஸ் சார். கேஸா? ஓயா லூசு. யோ சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஓ அப்படியா? ஆமாம் சார். நேற்று டீ கடையில் டீ தரலான்னு பிரச்சனை பண்ணோம். ஸோ அதனால் வந்து சார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்க சார். சார் சங்கிலிலன்னு ஒரு சின்ன பிரேஸ்லைட்டை கையில் போட்டு விட்டாப்ல. சார் தம்பிங்களா? சொல்லுங்க சார். ஓகே மிமிக்ரி பண்ணுவீங்களா? சார் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். சரிம்மா, எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து நம்ம அண்ணங்கிறா உள்ள ஓகேவா, வெயிட்டாக பண்ணுவா புள்ள. சிம்பு வாய்ஸ்லாம் வேற லெவலில் மிரட்டுவா புள்ள. கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வயசு மச்சான் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் வந்து நீயே சொல்லிட்டேன். சரி ஓகே, இங்கே ஒரு செலிபிரிட்டி வராப்ல. ஓகே இவரு சின்ன சிம்பு. ஓகே. நம்ம ரியல் சிம்புவை இப்போ இருக்கிற சிம்புவை அப்படியே கால் பண்ணுறோம். இன்னொரு அடி குறா. ஏ ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். நான் உங்கள் ஃபேன் பேசுகிறேன் சார். எப்படிங்க? ஆமாம் சார். ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக சீரியஸாகவே வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டேலண்டான ஒரு பர்சன்ட்டு ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அது கலைஞர் டிவி தான். ஸோ கண்டிப்பாக ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த டேலண்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதே மீறி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனாலலாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒண்டர்ஃபுல் கிரேட் டான்ஸ் மாஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு கிரேஸ் இருக்கும். அண்ணா ஆடுற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய சீரியல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லை சீரியஸாகவே வந்து அண்ணனுடைய நான் வந்து ஒரு ஃபேனு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கால் பண்ணது நானு சார். இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக கால் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக என்ன மாதிரி கெட்டப் போட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இல்லை அவசரப்பட்டீங்க, முடி வெட்டலை. ஸோ சரி ஓகே நல்லா பண்ணுறீங்க. ஸோ கீப் ஆல் தி பெஸ்ட். ஓகே நல்லா இருந்துச்சா சார்? ஏதாவது புது வாய்ஸா போடுங்க இப்போ. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து புது வாய்ஸா? சரி ஓகே சார். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கூப்பிடலாம் சார். ஆல்ரெடி சரி ஓகே கூப்பிடுங்க. ஓகே கூப்பிடலாமா?
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னாச்சு எப்படி இருக்கீங்க? ஐயோப்பா தயவுசெய்து சிரியாதீங்க. சூப்பர் சார். கேவலமா இருக்குது. சூப்பர் சார். ஜி 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 கையில் தட்டாதீங்க. ஓகே ரொம்ப கேவலமாக இருக்கும் உங்கள் ஆஃபீஸரு. ஜி நேற்று புஷ்ணு வந்தீங்க. மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்குது. இது ரொம்ப பழைய ஒன்று. தயவுசெய்து சிரிச்சுங்க. சிரிச்சுங்க. என்னாச்சு இப்படி தம்முக்குதா? லாக்கப்ல போடுவா சார். லாக்கப்லையா? மேக்கப்ல நம்மளும் மூஞ்சி பார்க்க முடியல. லாக்கப்ல வேற. ஐயோப்பா பட்டுமா? சார் இன்னொரு வாய்ஸ் சார். கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் எடுக்கலாம் சார். மனோபாலா சார் வாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கிட்ட எடுக்கலாம். கண்டிப்பா. ஆல்ரெடி சோ நைட் 1 மணிக்கு மேல கேர்ள்ஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ஹலோ எங்க இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இந்த வாய்ஸ்ல பெப்பர் சால்ட் போட்டா மனோபாலா சார் வாய்ஸ். அப்படியே ட்ரை பண்றீங்களா? இல்ல நீங்க இல்ல ஒன்ஸ் more ட்ரை பண்ணலாம். அப்படிங்க நில்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 பெப்பர் போட்டேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 செந்தாமர நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து. ஆமா வந்ததுலேருந்தே குறுக்குன்னு யார் நீ பேயா? அப்படியே நம்ம கொச்சின் அலிஃபா சார் இட்டுன்னு வரோம். சரி ஓகே. கொச்சின் அலிஃபா சார். டேய் டி நகர் சொன்னா கொச்சின் அலிஃபா சார் வாய்ஸ். நான் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். ஓகே. வாய்ஸ் ரொம்ப கிரேஸா ஒரு பயங்கரமா இருக்கும். ஏய் டி நகர்ல பார்த்தா அதே பிரான்ச். உங்களை பத்தி தெரியுமே, கேரளால நல்ல சீரியல் போயிட்டு இருக்கு. நீங்க நடிச்ச வேற லெவல். ஏய் கேமரா ஆஃப் பண்ற சொட்ட தலையா தலை வச்சுட்டு பேச முடியாது. சாரி உண்மையிலேவா? ஏய் கேமரா ஆஃப் பண்றேன். சரிக்க பல்ல காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டில் 1008 பிரச்சனை. என்ன இதுக்கு பிடிச்சது? பிரச்சனை பண்ணிட்டு இனிமேல் நான் இங்கே வருவேன்னா எனக்கே தெரியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் வாய்ஸ் பேசுனீங்க. இப்போ அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா, இதில் யார் நல்லா பண்ணாங்க அவங்கள வெளில அனுப்புகிறோம். இல்லை எல்லாத்தோட வந்து சிம்பு வாய்ஸ் பேசிட்டு இருக்கிற சிம்பு தான் வந்து டாப்பாக பண்ணிட்டு இருக்காப்ல எல்லாத்துலேயும். ஸோ வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் ஆகிட்டதால உங்களை வெளில அனுப்ப முடியாது. அந்த சைடில் வந்து விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. சூப்பர். அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருந்தவர் வந்து எந்த வாய்ஸ் கொடுத்தாலும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கெத்து வேணும். ஸோ சூப்பர் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்னைக்கு ஓவராலாக இந்த எபிசோடில் வந்த எல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்ம எல்லாருமே அதிகமாக சிரிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க இந்த ஷோவை ராஜ்குமார்? இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளாரையும் ஒரு ரசிகன் ஒருத்தர் இருக்கான். அந்த ரசிகன் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தா நான் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க நினைக்கிறேன். என்னென்னா இவங்க எல்லாருமே அப்படி சும்மா இங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து அப்படி யோசிச்சு பேசுறதெல்லாம் இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு ஷோ பார்க்குறீங்கன்னா அன்றைக்கி ஷோ முடிஞ்ச நாள்லேருந்து அடுத்த வாரம் ஷோவில் என்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிற ஒரு கலைஞர்கள். ஸோ நம்ம இவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக அந்த டேட்டில் அந்த ஷோவை பார்த்தாலே போதும், அவங்க எல்லாமே அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்து வந்தவர் தான் அது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட அடிப்படையில் யார் கண்டா இதுக்குள்ளாரே ஒரு சிவகார்த்திகேயன் இருக்கலாம், ஒரு விஜய் சேதுபதி இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய கலைஞர்கள் ஆகணும்னா கலைஞர் டிவியில் நீங்கள் இந்த ஷோவை ரெகுலராக பார்த்து வாழ்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு அடிப்படை ரசிகனா என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அவ்வளோ. சூப்பர். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமான படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து எல்லாருக்குமே ஹார்ட் டச்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு படத்தில் நீங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சில தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியுமா? இல்லை இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு தமிழ் அண்ட் கன்னடாவில் வந்திருக்கு. பெண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு பையனோட ஈஸியாக இன்ஸ்பயர் ஆகி போயிடுறாங்க. அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜூலை எண்டில் ரிலீஸு. அடுத்தபடியாக இன்னொன்று பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இவங்க கூட பேசினாங்க, நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வுக்கு ஒரு சினிமாக்காரர்களால் என்ன தீர்வு சொல்ல முடியும், அதாவது கவர்மெண்ட்டுக்கே சினிமா நினச்சா என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கெத்தாக திமிராக சொல்லியிருக்க ஒரு படம் ஸ்கூல் கேம்பஸ். அது நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அடுத்தபடியாக சில்லாக்கி டும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட கிளம்பி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சில்லாக்கி டும். அது ஆகஸ்ட்டில் ஷூட்டிங். அதுக்கு அடுத்தபடியாக காமூரா அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர். ஸோ அந்த படம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நல்லபடியாக வரணும்னா நீங்கள் எல்லாம் ப்ளஸ் பண்ணணும். கலைஞர் டிவி பார்த்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எங்ககிட்ட இருந்து ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் முழுக்க இவங்க பண்ண காமெடியெல்லாம் நினச்சி சிரிச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட இதே கண்டஸ்டன்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye from Sumaya and Shabana with team
நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.